வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் அரேஞ்சபிள்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோல என்னது? அதான் டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்து தானே வந்திருக்கோம். அப்புறம் என்ன வளவலன்னு ஏத்துட்டு இருக்கீங்க? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பொண்ணுங்கனாலே அழகு தானே. இதுல என்ன தனியா பியூட்டிஃபுல் வைஃப்ஸ், அதுக்கு பதிலா எப்படி சொல்லலாமா, என்ன மாதிரி அழகா நிறைய பேரை நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதெல்லாம் வரிசையை பார்த்துடலாமா? அப்புறம் 60ஆம் கல்யாணம் பண்ற வயசுல ஒருத்தர் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க டக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆகும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கல இருந்து வருவோம். ஆக்டர் அசோக் செல்வனும் டைரக்டர் அருண் பாண்டியனோட பொண்ணு கீர்த்தி பாண்டியனும் பல வருஷமா லவ் பண்ணி செப்டம்பர் 13, 2023 அப்போ கல்யாணம் பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் போய் இப்படி ஒரு பொண்ணா சச்சா எப்படி அப்படி இப்படின்னு நம்ம கேர்ள்ஸ் வயிற்றுச்சல கரிச்சு கொட்டினாலும் இப்படி ஒரு வைஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த குரூப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாப்ல. இப்ப இதுல அசோக் செல்வன் கொடுத்து வச்சவரா இல்ல கீர்த்தி பாண்டியன் கொடுத்து வச்சவங்களா? 2007ல விஜய் டிவில காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு சீரியல் ஓடுச்சுல, ஞாபகம் இல்ல? அதாங்க என்ன தேடி காதல் என்ற வார்த்தை அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சீரியல் ஹீரோயின் சந்திரா லக்ஷ்மன் டாஸ் கிருஷ்ணன் சீரியல் ஆக்டர் நவம்பர் 10, 2021 அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பாட்டெல்லாம் பாடாதுன்னு யாரோ சொல்றது கேக்குது. சாங்க போட்டு திரும்பவும் காப்பி ரைட்ஸ் வாங்குவா? நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில வர தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ஹீரோயின் நக்ஷத்ரா நாகேஷ். அவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்ட் ராகவ டிசம்பர் 9, 2021 அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, துடுப்பாட்ட வீரர் KL ராகுல். புரியல, அதாங்க கிரிக்கெட் வீரர் KL ராகுல். நம்ம சீக்கா ஸ்டைல்ல சொல்லணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் KL ராகுல். ஆக்டர் சுனில் ஷெட்டிய கல்யாணம் பண்ணல, அவரோட பொண்ணு அத்யா ஷெட்டி. இவங்க 23 ஜனவரி 2023 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கர் ரம்யா. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியறத விட பிக் பாஸ்ல இவங்க இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்கள பத்தி பல விஷயம் ஞாபகம் வரதுக்கு முன்னாடி அவங்களோட மண்டையை மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் அப்படி. இவங்க சத்யகுமார் என்ற சீரியல் ஆக்டர் செப்டம்பர் 2019 அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கப்பல நம்ம சேனல்ல போட்ட ஒரு ட்ரோல் வீடியோல சின்னதா கவர் பண்ணிருக்கோம். ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0ல யாராவது பார்க்கலனா போய் பாத்துருங்க. நெக்ஸ்ட் பாலிவுட் பக்கம் போலாம் வாங்க. பாலிவுட் ஆக்டர் சித்தார்த் மல்கோத்ராவும் கியாரா அத்வானியும் 2018ல ஒரு பார்ட்டில மீட் பண்ணும்போதே பத்திக்கிச்சான். பேரா ஷேஷான்ற மூவி வேற நடிச்சிட்டாங்களா? அவ்வளவுதான், அப்படியே காதல் டெவலப் ஆகி February 7, 2023ல கல்யாணமே பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். அவங்க சித்தார்த்த தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. 2023 அவங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்றத 2018லயே ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அப்போ இதே மாதிரி நம்மளோட லைஃப்லயும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையில தான் நான் ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். இந்த ஆப்ல என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினது பலவிகாரு. என் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே நான் சோஷியல் மீடியா ரிலேட்டடான ஒர்க் தான் பண்றேன்ற மாதிரி சொன்னாங்க. அதுலயே ஷாக். பிளஸ் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆகி என்னோட ஃபியூச்சர் பத்தின விஷயங்களும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தாண்டி என்னோட பர்சனல் கொஸ்டின்ஸ் கூட கேட்டேன். கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. சோ உங்களுக்கும் உங்க லைஃப்ல நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த 2024 எப்படி போக போகுதுன்ற டவுட்டும் இருக்கும். நம்ம சிங்கிளாவே இருக்க போறோமா, ரிலேஷன்ஷிப் இருக்குமா, பிளஸ் நம்ம கரியர் டெவலப்மெண்ட் இருக்குமா, அப்புறம் ஜாப் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா டவுட்டையும் பண்ணுவாங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் சாட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. நம்ம அக்ஷய் குமாரும் ட்விங்கிள் கண்ணா ஜோடியும் இருக்காங்கல்ல, இவங்க மேரேஜ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சொல்லாம இருப்பேனா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ட்விங்கிள் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்களாம். அக்ஷய் ரொம்ப கம்பல் பண்ணவும், சரி உனக்கு வேணா எனக்கும் வேணா, நான் நடிச்ச மேலா படம் மட்டும் நல்லா போகலனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்விங்கிள் சொல்லிட்டாங்க. என்னாச்சு, படம் 2000ல ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷமே, அதாவது January 17, 2001லயே இவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. இது கியூட்டான லவ் ஸ்டோரி தான். ஆனா அந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும் நினைச்சாதான் பாவமா இருக்கு. அடுத்து ஷாஹிர் ஷேக் மகாபாரதம் சீரியல்ல அர்ஜுனனா ஆளு பார்க்க சும்மா வேற மாதிரி இருப்பாப்ல. இவரு ருச்சிகா கபூர்னு ஒருத்தவங்கள 2 இயர்ஸ் லவ் பண்ணி அக்டோபர் 19, 2020ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. கௌரவரை கவர் பண்ணலனா எப்படி? வேற யாரு, நம்ம துரியோதனன் தான். அவர் ரியல் நேம் ஆர்பிட்ராங்க. அவரு நிதி சோமனிய லவ் பண்ணி 2012ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கப்பலுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. நெக்ஸ்ட் தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் அப்படின்னு பாடுவாங்கல்ல,
இருக்காங்கல்ல சீரியல் ஆக்ட்ரஸ் ஷமிதா, அவங்க 28 ஏப்ரல் 2009 அன்னைக்கு சீரியல் ஆக்டர் ஸ்ரீகுமார் தோல்ல சாஞ்சுக்கிட்டாங்க. அட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன்ப்பா. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? நெக்ஸ்ட் பாலிவுட் ஆக்டர் வருண் தவான், அவரோட லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் நட்டாஷா தலால்னு ஒரு ஃபேஷன் டிசைனரை ஜனவரி 24, 2021 அன்னைக்கு வச்சு தாலி கட்டிட்டாப்ல. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ராணி சீசன் 2 சீரியல் ஹீரோ சித்தும் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா அன்ஷும் திருமணம் சீரியல்ல மீட் பண்ணி அப்படியே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க நவம்பர் 22, 2021 அன்னைக்கு. அடுத்து வர கப்பிள்ஸும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான். இனியா சீரியல்ல நடிச்ச தீபகுமாரும் கயன் சீரியல்ல நடிக்கிற அபிநவ்யாவும் 27 ஜனவரி 2022 அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பேர் நல்லா இருக்காங்கல்ல. அடுத்து பார்க்க போறது பிரிட்டோ மனோ சத்யா ராம்சரண் ஜோடி. ஜீ தமிழ்ல தவமாய் தவம் இருந்த சீரியல்ல இவங்க பேர்க்குள்ள ரொமான்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி வழிஞ்சு ஓடிச்சு. அது என்னன்னு கரெக்டா ஜூலை 9, 2023 அன்னைக்கு தான் புரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு தானே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா முரளிதரன் சீரியல் ஆக்டர் மதன் பாண்டியன் ஜோடி. பூவை பூச்சூடவான்னு ஒரு சீரியல்ல நடிச்சப்பதான் இவங்களுக்குள்ள லவ் ஆச்சு. என்ன இழுக்கிறேன்னு கேக்குறீங்களா? அந்த சீரியல்ல ரேஷ்மா மதனோட அண்ணி. புரியுது, ஆஃப் ஸ்கிரீன் வேற ஆன் ஸ்கிரீன் வேறதான். பட் கேக்கும்போது பதறது இல்லையா? அடுத்து யாருன்னா விஜய் டிவில சின்ன மருந்து சீரியல்ல நவீன்குமாரும் கண்மணி சேகரும் ஜூன் 12, 2022 அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்காகவே நியூஸ் எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கு தெரியாது கல்யாணம் ஆனது. சரி ஃபீல் பண்ணாதீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. பிக் பாஸ் புகழ் லிரிசிஸ்ட் ஸ்னேகன், இவர் ஜூலை 29, 2021 அன்னைக்கு டிவி ஹோஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் பிளஸ் மல்டி டேலண்டட் கனிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருவேளை அவரோட கட்டிப்பொடி வைத்தியத்தை காட்டி கரெக்ட் பண்ணிட்டாரு போல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் ஹீரோயின் ஷபானா. இவங்க பாக்கியலட்சுமியில செழியன் கேரக்டர்ல, அதுவும் பழைய செழியனா வந்தார்ல ஆரியன், அவர் தான் நவம்பர் 2021ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ்ன்றதுனால வீட்டுல இருக்க பல எதிர்ப்புகளையும் தாண்டி ரொம்ப சிம்பிளா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஷபானாவோட ஃபேன் பாய்ஸ் எல்லாரும் கூப்பாடு போட்டு ஓன்னு அழுது இன்னும் யாரும் மறந்துக்க மாட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் அதுவா பழகிரும். அடுத்து யாருன்னா அதே செம்பருத்தி சீரியல்ல ஷபானாவோட குழந்தனாரா வருவாரே விஜய் கதிர், அவருக்கு லவ்வுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கல. வீட்லயே ஒரு பொண்ணை பார்த்து ஆகஸ்ட் 28, 2020 அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாப்பா, அப்படின்னு அவசரம் தான் தெரியல. பைபிள்ல ஏதாவது செட்டை காட்டிட்டோன்னு புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க போல. அடுத்த பிக் பாஸ் புகழ் கவின் மோனிகா டேவிட்னு ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஆகஸ்ட் 28, 2023 அன்னைக்கு சென்னையில வச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாப்ல. எங்க கிரஷ தேடி எடுத்து பேசி எங்களை வெறுப்பேத்துறீங்களாக்கா அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறது எனக்கு புரியுது. சரி, உங்களுக்காக அடுத்து நம்ம ராகேஷ் ப்ரோ ஒருத்தரை பாப்போமா? அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி. இவர் யார் தெரியுதா? கில்லி படத்துல நம்ம தளபதிக்கு அப்பாவா நடிப்பாரே. அந்த போலீஸ்காரர் தான் காலம் போன கடைசியில கல்யாணத்தை பண்ணி இந்த லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷரு. 2023 மே 25 ரூபாலி பருவான்னு ஒரு ஆண்டர்பிரனர் அவரோட 57வது வயசுல, எப்படி 57வது வயசுல செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாப்ல. 3 வருஷம் தள்ளி பண்ணிருந்தாருன்னா கல்யாணம் தான். எனக்கு குழந்தை பிறந்தா சௌமியா தாண்டா பேரும். 90s kids, நமக்கு என்ன வயசு இருக்கு, இன்னும் பொண்ணு தேடுவோம், கவலைப்படாதீங்க. அடுத்து போயிருவோமா? விழா மூவில நடிச்ச தெலுங்கு ஆக்டர் வருண் தேஜ்க்கும் ஆக்ட்ரஸ் லவன்யா திரிபாட்டிக்கும் மிஸ்டர் மூவில பழக்கமாயிருக்கு. அதுக்கப்புறமா 2 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த லவ் டெவலப் ஆகி 9th ஜூன் 2023 அன்னைக்கு ஹைதராபாத்ல என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு நவம்பர் 1, 2023 அன்னைக்கு இத்தாலியில ஒரு பெரிய ரெசார்ட்ல வச்சு ட்ரெடிஷனல் முறைப்படி ரொம்ப ரொம்ப கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், ராம் சரண், அல்லு அர்ஜுன் டோட்டல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியே கலந்துக்க செம்ம கிராண்டா கல்யாணம் பண்ணிருக்காங்க. பெத்த குடும்பம்னா சும்மா லேதோ தெலுங்கு கண்ட்ராவியா இருக்கோ? சரி, பெரிய பெரிய குடும்பம்னா சும்மாவா? அடுத்து நம்ம வரிசையில யாருன்னு பாத்தீங்கன்னா வலிமையில நம்ம ஏகேக்கு எதிரா வில்லனா பண்ணிருப்பாரு கார்த்திகேயா குமாகொண்டா. யார் பரிசிருக்கிறது? ஆந்திரா பேர்ல அப்படிதான் ஸ்டைலா இருக்கும். அவரு லோஹிதா ரெட்டி அப்படின்னு ஒரு பொண்ணு 2010 NIT படிக்கும் போது மீட் பண்ணி பல வருஷம் பெஸ்ட்
ஃப்ரெண்டா இருந்து நவம்பர் 25, 2021 அன்னைக்கு அப்படியே வைஃபா ப்ரோமோட் பண்ணிட்டாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் நாகசௌரியா. இவரை பெருசா நிறைய பேருக்கு தெரியாது, பட் நிறைய கேர்ள்ஸுக்கு ஒரு கிரஷ் மெட்டீரியல் பா. இவரு சும்மா சொல்லக்கூடாது, வர்த்துதான். சரி டைவர்ட் ஆகல. அவர் பெங்களூரை சேர்ந்த இன்டீரியர் டிசைனர் அனுஷா ஷெட்டின்ற ஒருத்தவங்களை ரொம்ப நாள் லவ் பண்ணி 20 நவம்பர் 2022 அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து இவங்களுக்கா ஒரு சாங் இருக்குல்ல, அதுல வந்து ஆக்டர் ஷாவனந்த் இருக்கார் இல்லையா, ரக்ஷிதான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை லவ் பண்ணி 3 ஜூன் 2023 ஜெய்ப்பூர்ல இருக்கிற லீலா பேலஸ்ல வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டாரு. கயல் ஆனந்தி 7th ஜனவரி 2021 அன்னைக்கு சாக்ரட்டிஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அது என்ன சாக்ரட்டிஸ்? இவரும் அவரை மாதிரி பிலாசபி பேசியே உஷார் பண்ணிட்டாரு போல. அடுத்து யாருன்னா நம்ம 90s கிட்ஸோட கனவு கண்ணி மச்ச கண்ணி ஆக்ட்ரஸ் நமிதா. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீரேந்திர சௌத்ரிய திருப்பதியில இருக்கிற ஒரு கோயில்ல வச்சு 2017ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துல நடிச்ச ராஜ்குமார் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சஜோட ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. மாற்று மதமா இருந்ததுனால 2 வீட்டு சைட்லயுமே சம்மதம் வாங்கி சிஎம் தலைமையில நவம்பர் 2023 சென்னையில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து யாருப்பா? பிக் பாஸ் புகழ் ஆரவ் நஃபீஸ்னு சொல்றதுக்கு பதிலா மருத்துவ முத்த நிபுணர் அப்படி சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அவரு ஆக்ட்ரஸ் ரஹி அப்படின்றவங்கள செப்டம்பர் 6, 2020 அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லாக்டவுன் டைம் வேற இல்லையா, கிராண்டாலாம் போகாம ஜஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு சிம்பிளா மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க யார் தெரியுதா? இவங்க தான் ஆக்ட்ரஸ் ராதாவோட பொண்ணு கார்த்திகா நாயர். ட்ரிவாண்ட்ரம்ல இருக்க பீச் ஹோட்டல்ல வச்சு ரோஹித் மேனன் அப்படின்னு 2023 அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாண வீடியோ ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. ஒன்னு அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் அண்ட் ஜுவல்ஸ்க்காக, இன்னொன்னு அவங்க தங்கச்சி துளசிக்காக. அதாவது துளசியா இருக்கட்டும் கார்த்திகாவா இருக்கட்டும், 2 பேருமே ராதா அளவுக்கு சினிமால ஒரு பேரை பிடிக்க முடியலையே. ஓகே அரேஞ்ச் பிளட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ராகேஷ் இன்ஜினியரிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணுமோ உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்து சிறப்பா ஏதாவது நல்லபடியா ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க. See you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. Bye bye. ஆனா இதுல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாது. அந்த நியூஸ் ரீடருக்குலாம் ஆனதே தெரியாது. எனக்கு தெரியும். அப்புறம் கயல் ஆனந்தியே இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, எனக்கும் தெரியாது. என்னடா படம்லாம் நடிக்கிற நினைச்சேன், பார்த்தா கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் எனக்கும் தெரியும். முக்காவாசி சீரியல்ல தான் இருக்கு. முக்காவாசி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீரியல்ல கூட சேர்ந்து நடிச்சாலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த இளம் வயசுல இருக்கவங்க கூட கல்யாணம் ஆனது கொஞ்சமா தெரிஞ்சது. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆனது எனக்கு எப்படி தெரியாம போச்சு? யாரு? ஆசிஸ் வித்யார்த்தியா? நான் தான்டா அவங்க அப்பா. அதான் ஆசிஸ் வித்யார்த்தி. அதான் அவரு பிரகாஷ்ராஜும் இப்படித்தானே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். அமைது பண்ணிட்டு ஒண்ணுக்கு எங்க வழி இல்லாம எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்